வணக்கம் டா மாப்ள. பாப்ரியோ டாக்ஸுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் பத்தி பேச போறோம். வாங்க கலக்கலாம். பாப்ரியோ படிஸ், இன்னைக்கு நான் சொல்ல போற விஷயத்த ரொம்ப கவனமா கேளுங்க. ஒரு மனுஷன் உலக வரலாற்றையே மாற்றி அமைச்சிருக்கான். அமெரிக்க அதிபர்களை நேரில் சந்திச்சிருக்கான். ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன். யுத்த களத்துல பல உயிர்களை காப்பாத்தின ஒரு மாபெரும் வீரன். ஆனா அவன் ஊர்ல இருக்கிற எல்லாரும் அவனை ஒரு முட்டாள்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பேச போற படம் ஃபாரஸ்ட் கம். நீங்க இன்னும் இந்த படத்தை பார்க்கலைன்னா உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய விஷயத்த மிஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். இந்த படம் வெறும் சினிமா இல்ல, உலகம் உங்களை தோல்வியாளர்னு சொல்லும்போது எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லித்தர ஒரு மேஜிக். லெட்ஸ் டைவ் இன். 1950களோட அமெரிக்காவை கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு சின்ன பையன், அவனுக்கு முதுகுத்தண்டு வளைஞ்சு போச்சு, புத்திசாலித்தனம் ரொம்ப கம்மி, ஐக்யூ லெவல் ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொல்லுவாங்க. அவனால நேரா நடக்க முடியாது. அவன் கால்கள்ல கனமான இரும்பு சட்டங்கள் மாட்டி விட்டுருக்காங்க. உலகம் அவனை பார்த்து ஒரு பிரச்சனைன்னு சொல்லுது. அதுதான் ஃபாரஸ்ட், நம்ம படத்தோட ஹீரோ. ஒரு நாள் ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது சில ரவுடி பசங்க சைக்கிள்ல வந்து ஃபாரஸ்ட கல்லால் அடிச்சு துரத்துறாங்க. ஃபாரஸ்ட் பயந்து போய் அந்த இரும்பு சட்டங்களோட தடுமாறி ஓடுறான். அப்பதான் அவனோட ஒரே தோழி ஜெனி சினிமா வரலாற்றே மாத்தின அந்த ஒரு வார்த்தையை கத்துறா, ரன் ஃபாரஸ்ட் ரன். அப்போ ஒரு அதிசயம் நடக்குது மக்களே. ஃபாரஸ்ட் வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். அவன் ஓடுற வேகத்துல அந்த இரும்பு சட்டங்கள்ல இருக்கிற போல்ட்டுகள் ஒவ்வொன்னா உடையுது. அந்த இரும்பு துண்டுகள் எல்லாம் காத்துல செதறி பிரிக்குது. நடக்கவே முடியாதுன்னு சொன்ன அந்த பையன் இப்போ காத்தை விட வேகமா பறகுறான். சைக்கிளை விட வேகமா ஓடுறான். அந்த நிமிஷம் இருக்கு பாருங்க, பியூர் கூஸ்பம்ஸ். அன்னைக்கு ஆரம்பிச்ச ஓட்டம் நிற்கவே இல்லை. அவன் ஜெயிக்கணும்னு வரல, ஆனா அந்த ஓட்டம் அவனை ஒரு ஃபுட்பால் ஸ்டாரா மாத்துது. வியட்நாம் போர்ல குண்டுகள் மழையா பொழியும் போது எல்லாரும் பயந்து ஒளியறாங்க. ஆனா ஃபாரஸ்ட் தன் நண்பர்களை காப்பாத்த அந்த நெருப்புக்குள்ளேயே திரும்ப திரும்ப ஓடுறான். ஒரு மெடலுக்காக இல்ல, தன் நண்பன் மேல வச்சிருந்த அன்புக்காக. அதுதான் கம்போட எனர்ஜி. ஆனா அவனுக்கு லேட்டரா மிலிட்ரியில பெஸ்ட் மெடலும் கிடைக்குது, பல மெடல்கள் வாங்குறான். நான் ஏன் இதை இவ்வளவு ஆர்வமா சொல்றேன் அப்படின்னா, நாம வாழ்ற இந்த 2026 எல்லாருக்கும் நான் புத்திசாலி, நான் தான் கெத்துன்னு காட்டிக்க ஓடிட்டு இருக்கோம். ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், சோசியல் மீடியா ஃபாலோயர்ஸ்னு நம்மளே தொலைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஃபாரஸ்ட் கம் ஒரு அல்டிமேட் ஃபிளெக்ஸ். அவன் எல்விஸ் பிரெஸ்லிக்கு டான்ஸ் ஆட கற்றுக் கொடுக்குறான். ஆப்பிள் கம்பெனி யாரோ ஒரு பழக்கடை நினைச்சு அதை இன்வெஸ்ட் பண்ணி கோடீஸ்வரன் ஆயிடுறான். ஆனா இதெல்லாம் அவனுக்கு பெருசாவே தெரியல. ஏன்னா ஃபாரஸ்ட் மாறவே இல்லை. அவனை சுத்தி உலகம் மாறுது, போர் வருது, போராட்டங்கள் நடக்குது. ஆனா ஃபாரஸ்ட் அந்த பழைய வெள்ளை உள்ளத்தோடையே இருக்கான். அன்புதான் உலகத்திலே மிகப்பெரிய சூப்பர் பவர்னு ஃபாரஸ்ட் நிரூபிக்கிறான். நீங்க இந்த படத்தை பார்க்கும்போது 30 வருஷ வரலாற்றை ஒரு அழகான கண்ணோட்டத்துல பார்ப்பீங்க. அவன் தன் அம்மா கிட்ட பேசுறப்போ அழுவீங்க. அவன் தன் பையனை பார்க்கும்போது சந்தோஷப்படுவீங்க. கடைசியில ஒரு உண்மை புரியும், வாழ்க்கைய சிக்கலாக்கி வச்சுக்கிற நாம தான் முட்டாள், அன்பை மட்டுமே தெரிஞ்சு வச்சிருக்க ஃபாரஸ்ட் தான் உண்மையான ஜீனியஸ். நீங்க இன்னும் ஃபாரஸ்ட் கம்மை பார்க்கலன்னா இப்போவே எல்லாத்தையும் நிறுத்திட்டு போய் அந்த படத்தை பாருங்க. இது ஒரு 10க்கு 10 படம் மட்டும் இல்லை, இது ஒரு எமோஷன், ஒரு குட் ஃபீல் மூவி. நீங்க அந்த படத்தை பார்த்தே ஆகணும். வாழ்க்கை ஒரு சாக்லேட் டப்பா மாதிரி, உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனா நீங்க ஓடிக்கிட்டே இருந்தா ஜெயிப்பீங்கன்னு இந்த படம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். அந்த இரும்பு சட்டங்கள் உடையிற அந்த சீன்ல உங்களுக்கு ஒரு கூஸ் பம்ப் ஆகும் பாருங்க. வேற லெவல்ல இருக்கும் இந்த படம். இது உங்கள் பாப் டாக்ஸ். படத்தை போய் பாருங்க, வந்து கமெண்ட்ல பண்ணுங்க. கீப் ரன்னிங், கீப் பாப்பிங், பீஸ் அவுட், தேங்க்யூ. ரொம்ப நன்றி மக்களே. பாப்ரியோ டாக்ஸ்ல பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.